ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். தேவன் மைப்பட எல்லாம் கையோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த 6ஆம் மாசம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த அதிகாரப்படிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த 5 மாசம் கடந்து கர்த்தர் 6ஆம் மாசத்தை பார்க்க வைத்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒரு குடும்பத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாலிபருக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். முதிர்ந்த மக்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, ரத்தம் யாவரையும் மூடி மறைக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுக்க போற வேத வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குதத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு கிரியை செய்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த ஜூன் மாசத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாத்து நடத்தும்படியாய் ஆண்டவரை கல்வாரி நாமத்தில் ஜெபிக்கிறேன். யாவரை காத்து நடத்தும் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானம் பெருகும்படி ஜெபிக்கிறேன். சந்தோஷம் பெருகும்படி ஜெபிக்கிறேன். ஒரு குடும்பத்து நன்மை பெருகும்படி ஜெபிக்கிறேன். யாவருக்கு ஆசீர்வாதம் பெருகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே. யாவரை காத்துக்கொள்ளும் கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் இந்த வார்த்தையை வாசனம் ஜெபிக்க போகிறோம். இல்லை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை உயர்த்துவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறையா. நீரில்லாத நாடெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாடெல்லாம் நாளாகுமாம். நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பேம் நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்வேம் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமாம். நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஒரு வார்த்தை வேதத்தில் வாசிக்க போகிறோம். வாசிக்கிறோம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளே, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். திரும்ப வாசிக்கிறோம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து. ஜனங்களின் சண்டைகள் கர்த்தரை எங்க பார்த்தா சண்டை. இப்போ வீட்டுல போன சண்டை, ஊழியத்துல சண்டை, வேலை சண்டை கர்த்தரை ஸ்தோத்திரம். யார்த்த தப்பிக்க முடியும்? சில வார்த்தையை பேசுறோம், பெருசா மாறுது. கர்த்தரை ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, சண்டை வரும், குடும்பத்துல சண்டை வரும், பிரச்சனை வரும். கர்த்தரை ஸ்தோத்திரம். யார்த்தா மாற்ற முடியும்? ஏசப்பா மாற்ற முடியும். அன்பு தேவச்சனமே, இந்த 5 மாசம் வாழ்க்கையில எத்தனை கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த ஜூன் மாசத்துல கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வசனம் வாசிக்கும் 18:43 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வசனம் வாசிக்கிறோம்? சண்டை தேவன் தப்பி வைக்க சண்டைகள். என்ன சண்டை? வாய் சண்டை, பேச்சு கஷ்டம். விசுவாசிக்கிறோம். நீ வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இயேசு நாமத்தில் அன்பு தேவச்சனமே, சண்டை வரும் வாழ்க்கையில சண்டையை மாற்ற வைக்க போறாரு. நீங்க பேசவே மாதிரி சும்மா சண்டை தேடி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மாற்ற போறாரா? தேவன் நிச்சயம் மாற்ற வைக்க போறாரு. நீ சமாதானம் வாழ போறீங்க. அதான் வசனம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம் திரும்ப
ஜனங்களின் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து சண்டைகளுக்கு தப்புவித்து சண்டை கத்தர் ஸ்தோத்திரம். சின்ன வாய் வார்த்தை பெரிய சண்டையா மாறு கத்தர் குடும்பத்தில் சண்டை, வாழ்க்கை சண்டை கத்தர் ஸ்தோத்திரம். சண்டை வந்துனே இருக்குது. ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன, நீ வாய் திறக்காதபடிக்கு மௌனமா இருந்து ஜெபிக்க பாருங்க. கத்த சண்டையை மாற்றி கத்தர் ஸ்தோத்திரம். சின்ன வாய் வார்த்தை பெரிய பிரச்சனையா மாறுது. அவ என்ன வசனம் வாசிக்கும், ஜூன் மாசத்துல கொடுக்கிற வாக்குத்தம் வசனம் வாசிக்கணும். நீ சவரி பயப்படாது, சண்டை கத்தர் மாற்ற வைக்க போறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ வாய் திறந்து பேசுவது எவ்வளவு மௌனமான ஜபத்தை தரித்திருக்கிறியோ கத்த சண்டை கத்தர் மாற்ற வைப்பாரு. சண்டை உண்டாகும், குடும்பத்துல உண்டாகும், பிசினஸ்ல உண்டாகும், சபைக்கு சண்டை ஏற்பட சண்டை வந்தா சண்டை கத்தர் நிச்சயம் மாற்றம் தப்பிக்க போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு அவர் நாமத்துக்கு சாட்சியாக விளங்க போகிற, நாமத்தை சாட்சியாக எழும்ப போகிற கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வாய் திறந்து பேசுற ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே சண்டை போட அவசியம் இல்லை. கத்த யுத்தம் இயேசு நாமத்துல அதான் வசனம் வாசிக்கிறோம். சண்டை தப்பி வாசிப்போம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து, நீர் என்னை தப்புவித்து கத்தரை தப்புவிக்க போற கத்தனை சண்டைக்கு நீ போக மாட்டேன். சண்டை தேடி வரும். ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன, என் அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, உடுகிற பிள்ளைகளே, நீங்க எதுக்கு சண்டைக்கு போகாதீங்க. கத்தரிச்சு நியாயத்திற்கு கத்தரை ஸ்தோத்திரம். எவ்வளவு மௌனமா ஜபத்தை தரித்திருக்கையோ நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. நீங்க போற சபையில சண்டை போடுவாங்க, சண்டை வந்துட்டே இருக்கும். ஒரே ஒரு காரியம் என்ன, நீ வாய் திறவாதபடிக்கு மௌனமாக இருந்து ஜபத்துல தரித்திருக்கும் போது நீ தான் ஜெயிக்க போற, உங்க பிள்ளைங்க ஜெயிக்க போறாங்க. கர்த்தர் விசுவம் கத்த தப்பு வைக்க போறாரு. நீ வாய் திறந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. சண்டை போட கிட்ட வருவாங்க. நீ பொறுமையா இருந்து ஜபத்தை தரித்திருக்கும் போது உன் ஜபம் ஜெயிக்கும், உன் பொறுமை ஜெயிக்கும், உன் வாயில் வார்த்தை நிச்சயமாக ஜெயிக்கும். சண்டை விளைக்குமோ இயேசு நாமத்துக்கு தப்பிப்படி வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். கைவிட்டு ராமன் சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தவர் என்ன வாசிக்கலாம். ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். தலைவனை கத்தர் மாற்ற போறாரு. எங்க ஒடுக்கப்பட்டு தூக்கி தள்ளப்பட்டு தலைவனை கத்தர் மாற்றனே, தலைவனா மாற போற இயேசு நாமத்துல கத்தரை உயர்த்த போற கத்தர் சுத்தம். அன்பு தேவனே, நீ தலைவனாக மாற போறேன். ஆண்டவருக்கு மகிமை கீழ்பட்டு மிதிக்க ஆரம்பிச்சாங்க. மிதிச்சான் கத்தர் ஸ்தோத்திரம். ரொம்ப ஒடுக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜூன் மாசம் கொடுக்கிற வசனம் தலைவனகத்தை மாற்ற போறேன். நீ தலைவனாக மாற போற. எல்லாருக்கும் மத்தியில, சொந்தக்காரங்க மத்தியில நீ தலையை மாற்ற போறாரு. தலையா உயர்த்தப்படுற கத்தரை ஸ்தோத்திரம். உன் தலை கத்தரிச்சு உயர்த்த போறாரு. எவ்வளவு ஒடுக்கப்பட்டு வாழ்ந்தியோ கடந்த 5 மாசங்களாக கத்தர் பேசுற வசனம் உனக்கு என்ன, கத்தர் தலை கத்தரை உயர்த்த போறாரா. இயேசு தலைவனை கத்தரை மாற்ற போறாரு. எல்லாருக்கும் தலை உயர்த்த போற இயேசு நாமத்துல நீ தலை குனிஞ்சு போவே எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம், எத்தனை பாடு வந்தாலும் கர்த்தர் தலை கத்தரை உயர்த்த போறாரு. தலைவராக கர்த்தரை மாற்ற போறாரு. என் அன்பு பிள்ளைகளே, நீ சபையில தலையை கர்த்தரை மாற்ற போறாரு. நீ ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கிற, உங்ககிட்ட என்கிட்ட படிப்பு குறைவா இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தலையை கர்த்தர் உயர்த்த தலைவரை கர்த்தர் மாற்ற போறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு ஆழமாக ஜபத்தை தரித்து கொண்டது. ஜபத்தை விடாது, முழங்கால விடாத அன்பு தேவச்சனமே, ஜூன் மாசம் முழுவதும் நீ ஆசீர்வாதமா இருக்க போற. கர்த்தர் தலைவராக மாற்ற போறாரு. தலைவரா மாற்ற போற, தள்ளப்பட்ட மாற்ற போற. நாமத்திலே வெட்கப்பட்டே போக மாட்டேன். இயேசு தலைவராக கர்த்தர் மாற்ற போறாரு. எங்க அசிங்கப்பட்டு ஒரு தலை இயேசு உயர்த்த போறாரு. நீ சோர்ந்து போகாத அன்பு தேவச்சனமே, எத்தனை கஷ்டம் வந்தாலும் உன்னை இயேசு உயர்த்த போறாரு. மனுஷனோட தள்ளி கீழே போடுவான், வார்த்தை சண்டை போட்டுக்கொண்டே இருப்பான். எதுக்குமே பின்வாங்காத, சோர்ந்து போகாதே, நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. அன்பு ஜனமே, விசுவாசியே, தேவச்சனமே, ஏன் கலங்கி உட்கார்ந்து இருக்க தலைவரை கத்தரை மாற்றப்படாதான் வசனம் வாசிக்கும். 12 வாசிக்கலாம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். என்னவா நீ பெரிய ஜாதியா மாற போற. ஹோலி நேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை கீழ் தள்ளிட்டாங்க, உன்னை கீழ்தாரி சொன்னாங்க. இந்த உயர்த்தப்பட இயேசு நாமத்தினால எல்லாருக்கும் மத்தியில கர்த்தர் தலையை உயர்த்தி வைக்க போறாரு. அன்பு தேவசனம், யாரை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, நிச்சயம் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கர்த்தர் தலையை கர்த்தர் உயர்த்த போறாரு. தலைவனை கர்த்தர் மாற்ற வசனம் வாசிக்கலாம். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவச்சனமே, நீ கவலைப்பட தேடி வருவாங்க, உன்னை ஜெபம் பண்ணிப்பாங்க, உன்னை நேசிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக மக்கள் தெரியாம இருக்கலாம், அட்ரஸ் தெரியாம இருக்கலாம், பொன் நம்பர் தெரியாம இருக்கலாம். உன்னை தேடி வந்து ஆசீர்வதிப்பாங்க, உன்னை காணி கொடுப்பாங்க, உன்னை உயர்த்துவாங்க, உன் தேவை சந்திப்பாங்க, நீ சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ பயப்படாத. எல்லாம் தள்ளப்பட்டு இருக்கிற உன்னை ஃப்ரெண்டு தள்ளிட்டாங்க, நண்பர் தள்ளிட்டாங்க, சொந்த தள்ளி ஓரம்
போட்டாங்க. ஆனா விசுவாசிக்கிறோம். அதான் பைபிள் என்ன வாசிக்கிறோம்? கடைசி வரை வாசிக்கிறோம். நான் அறியாத ஜனங்கள் தாவீது சொல்றார், அறியாத ஜனங்களை சேவிக்கிறார்கள். அறியாத ஜனங்கள். அன்பு தேவஜனமே, உனக்கு முன்ன பின்ன அறிமுகமாக மாட்டாங்க. உன்னை தேடி நேசிப்பாங்க, உனக்கு உதவி செய்வாங்க, பண உதவி செய்வாங்க, ஜெப உதவி செய்வாங்க, உன்னை நேசிப்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்றைக்கும் அசைக்கப்படாம இருப்ப. அப்ப இந்த வார்த்தை நீ கேட்ட பிற்பாடு சோர்ந்து போகாம இந்த வார்த்தை திரும்ப திரும்ப நீங்க வாசிங்க. இந்த ஜூன் மாசம் வந்து வசந்த வாசிங்க. கர்த்தர் சண்டையை மாற்றி போடுவாரு. உனக்கு தலைவரை கர்த்தர் மாற்றுவாரு. அது மட்டுமல்ல, உன்னை நேசிக்க மக்கள் வருவாங்க. கர்த்தர் விசுவாசம். நீ எதுக்கும் பயப்படாது. உன் நண்பர் இல்லாம இருக்கலாம், எல்லாரும் துரத்தப்பட்டிருக்கலாம். உன்னை நேசிக்க கர்த்தர் கொடுத்து அனுப்பி தருவாரு. நாம் விசுவாசம். உனக்கு ஜெபிக்க ஒரு கூட்டம் உண்டு, உனக்காக ஜெபிக்க ஒரு தேசம் உண்டு, உனக்காக ஜெபிக்க சபை இருக்குது. நீ பயப்படாது. நாம் விசுவாசிக்கிறபடி கர்த்தர் வாழ்க்கை திரும்ப உயர்த்த போறார். அருமை தேவ ஜனமே, நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவா ஒடுக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறியோ, உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறாரு. கைவத்தி ஆமென் சொல்லுவாயா? இந்த வார்த்தை நீ கேட்ட பிற்பாடு உன் பிள்ளைகள் மத்தியில குடும்பம் நீங்களும் மிகுந்த சாட்சியா வாழ்வீங்க. எத்தனை கஷ்டம் வந்திருக்குது. சாப்பாட்டு கஷ்டம், உடை கஷ்டம், கஷ்டம் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்ற வசனம் என்ன? நம்ம மக்கள் நேசிக்க போறாங்க. நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உழைத்த கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உழைத்த தேவன் தாங்க போறாரு. உன்னோட அனைவரும் பிரிந்து போயிருக்கலாம். தைரியமா இருங்க. நேசிக்க ஒரு கூட்டம் வந்துனே இருக்குது. உன்னை தூக்கி நிறுத்த போற இயேசு நாமத்திலே. உன் சபை கர்த்தர் உயர்த்த போறாரு. உன் பிள்ளை கர்த்தர் உயர்த்த போறாரு. அநேக மக்கள் மத்தியில் நீங்க பெரிய பலத்தை நான் விசுவாசிக்கிறேன். எழுத போற இயேசு நாமத்திலே வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கைவிட்டு ஆமென் சொல்லுவாயா? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். திரும்ப வசந்த வாசனம் உனக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். கர்த்தர் எல்லோரோட விலகி போயிட்டாங்க பிரதர். ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போறார். உன்னை நேசிக்கிறதுக்கு தைரியமாயிரு. சுத்தி யாருமே பயப்படாத. சபை விட்டு போயிட்டாங்களா? சந்தோஷப்பட்டு கர்த்தர் கூட்டத்தை அனுப்ப போறாரு. கர்த்தர் குடும்பத்தை ஒழித்து போக மாட்டேன். கர்த்தர் ஒழித்து உயர்த்த போறாரு. ஆஸ்வதிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியா விளங்க போறேன். கை வைத்து ஆமென் சொல்லுவாயா? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாம் வார்த்தை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். கையில உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவெளிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ கொடுத்த மகத்துவமுள்ள கர்த்தா வார்த்தைக்காய் ஸ்தோத்திரையா. சண்டைக்கு தப்புவிக்கிற ஆண்டவர் தேவனுக்கு ஸ்தோத்திரப்பா. தலைவராக்கிற ஆண்டவர் அல்லவா. இந்த வார்த்தை நிறைவேற்றப்படட்டும் ஐயா. இந்த வார்த்தை கேட்ட மக்கள் இன்னும் உற்சாகம் அடைந்து இந்த நாமத்தை சாட்சியா வாழ கிருபை தருவீராக. இந்த வசனம் எங்கெல்லாம் புறப்பட்டு போது அங்கே வசனம் கிரியை செய்து நடத்துங்க ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை அற்புதத்தை செய்யட்டும் என்று நான் செபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. யாருக்கு சமாதான சந்தோஷம் கிடைக்கட்டப்பா. தேவன் செய்து முடித்து நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? சேர்ந்து சொல்லுவோமா ஸ்தோத்திர ஜபத்தை? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சில வாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே கோடி மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.